வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கிளாசிக் நோட் 15. அதை பற்றி தான். நோட் 15 ஆக்சுவலாக கிளாசிக் நோட்டே இப்போ இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் டைப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, கர்வ் டிஸ்பிளேலாம் கொடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸிங் தான் என்னன்னு தெரியல, உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியலைங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் கண்டென்ட் என்ன, டிவைஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எஸ். ஸோ இதாங்க பாக்ஸு, எப்பயும் மாதிரி மேட் இன் இண்டியா அண்ட் ரெட்மி நோட் 15. அந்த ரெட் வித் ஒயிட்ரா, இது அவங்களோட பேட்டர்ன். இது 3D கர்வ்ட் ஸ்லிம் அமுலட் பேனல், அதாவது ஸ்லிம் ஃபோனு அப்படிங்கிறத வெளில சொல்ல வராங்க. 108 MB ஹைரஸ் கேமரா இருக்கு வித் OIS, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் எப்பயுமே இந்த அவார்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்களே காலகாலமா, ஸோ அந்த அவார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ரெட்மி பை ஷோமி அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே டாப்பில் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து யூனிட் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த பாக்ஸு என்னன்னா மிஸ்ட் பர்பிள், அதான் இந்த கலரு இதில் இருக்கிறது. அப்புறம் பிரைஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. பட் நமக்கு எப்படி தோணுதுன்னா MRP வந்து 24,999 தோணுது. 8,256 ஹை எண்டு. சரி. ஸோ மற்றபடி உள்ள வந்து ஒரு மொபைல் ஃபோனு, அடாப்டர், USB Type-C கேபிள், சிம் எஜெக்டிங் டூலு, குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, ப்ரொடெக்டிவ் கேஸ், இதெல்லாம் இது உள்ள இருக்கு. அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட் சார் வந்து 0.858 வாட் பர் கேஜி அண்ட் பாடி சார் வந்து 0.733. சூப்பர். முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ 3D கர்வ்ட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 108 MB கேமரா வித் OIS அண்ட் 3x வரைக்கும் இன்சென்சர் ஜூம் இருக்கும் அதனால. அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா 3200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா போன இதில் வந்து நோட் 14 கிளாசிக் இருக்கு இல்லையா, இது வந்து நோட் 15 கிளாசிக். 14 கிளாசிக் வந்து 1800 to 2000 நிட்ஸ் கிட்ட இருந்தது பிரைட்னஸ். இப்போ 3200 நிட்ஸ் ஆயிருக்கு. அண்ட் உனக்கு 4K ரியரில் சப்போர்ட் உண்டு. அப்புறம் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இது சப்ஜெக்ட் டு யூசரு. 6Gen 3 போயிட்டு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னால் அது வந்து அப்புறம் வந்து 5520 mAh அந்த சிலிக்கா கார்பைடு அதுக்காக போட்டு வச்சிருக்காங்க EV கிரேடுன்னு. ஸோ அது வித் 45 வாட் சார்ஜிங். ஸோ டியூல் ஸ்பீக்கர், நிஜமா ஸ்பீக்கர் போன வருஷமே சூப்பராக இருந்தது. போக்கோ X7ல கூட நல்லா இருந்தது. ஏன்னா இதுதானே இதில் வந்து ஸ்பீக்கர் ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு நமக்கு தெரியணும்ல. IP64லேருந்து இப்போ 66 மாதிரி இருக்கு. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸ் ஹைரஸ் சர்டிஃபைட், இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னு வைங்க. ஓகே, சிம் எஜெக்டர் டூலு, பேப்பர் ஒர்க்ஸு, அப்புறம் கேஸுங்க. அப்புறம் இது அந்த UV டெம்பர் ஓட்டுறது, அந்த இது எல்லாருமே இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ஒரு 2 வருஷமா. அந்த ஹோல்ஸ் உள்ள கம்ம ஊத்திடாதீங்கடா, அப்புறம் வந்து எங்ககிட்ட நிக்காதீங்கடா அப்படின்னு. சரி, ஓகே. ஆனா எனக்கு என்ன ஓகேங்க, அந்த டிரான்ஸ்பரண்ட் கொடுத்து மஞ்சள் ஆகிறதுக்கு இது பரவாயில்ல, கரெக்ட் தான். ஆனா இந்த போன் எப்படி இருக்கு, இவ்வளவு அழகான ஒரு போனுக்கு இதே கலர்ல கேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆமாங்க, இமேஜின் பண்ணி பாரு. இதுக்கு நிஜமாவே அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்திருந்தா மிரட்டி இருக்கும்போது. இந்த இடத்துல வந்து 1+12 மாதிரி இருக்குடா. உள்ள பாரு கிளிட்டரிங் பேட்டர்ன் இருக்கு. ஓகே ஓகே, ஆமா. இந்த இடத்துக்குள்ள ஜொலிக்கிறான். உள்ள டிசைன் தாங்க, செம்ம டிசைன். அதான் ஆஃப்லைன் மார்க்கெட்ல இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படி நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா உள்ள யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தது? அவ்வளவுதான், தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதேதான். ஸோ அந்த ஆஃப்லைன் மார்க்கெட் ஓரியன்டாக தான் இந்த டிவைஸ் வந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம சாலிடா சொல்லலாம். ஸோ 45 வாட் சார்ஜிங் பிரிக் இருக்கு. அப்புறம் A to C கேபிள் இருக்கு. ரைட்டா? இப்போ டிவைஸ்க்கு வருவோம். நான் கான்ஃபிகர்லாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸும் செம்ம ஃபிட்டு. அப்படியே எனக்கு வந்து போக்கோ X7 இல்லாட்டி நோட் 14 ப்ரோவையோ யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கலர் வந்து செம. இந்த இடத்துல மட்டுமே இப்போ எவ்வளவு நச்சுன்னு இருக்கு பாரு. ஒரு பாப்பாய் தனியா தெரியுது. இந்த கேஸ் எவ்வளவு கன்றாவியா இருக்கு. அது ஆனால் எப்படி இருக்கு. ஸோ மொத்தம் டிவைஸ் வந்து 7.35 mm திக்கு. ஸோ செம தின்னான ஒரு டிவைஸ் தான். ஸ்லிம்னு சொல்லுங்க. சரி, ஓகே, ஸ்லிம்மு. அப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் ராக்கரு, அது ரைட் சைடில். அண்ட் டாப்பில் வந்து உங்களுக்கு IR பிளாஸ்ட்டு, ஸ்பீக்கருக்கான வெண்ட்டு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்குது எப்பயும் மாதிரி. ஸோ பாட்டமில் வந்து சிம் ட்ரே. ஓகேயா? ஓகே. இங்கே இருக்குது ஒரு மெமரி கார்டு, சிம் 2 இல்லாட்டி மெமரி கார்டு. ஓகே, டுவல் சிம் இல்லைன்னா 1 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு. ஆமாம், போட்டுக்கலாங்க. ப்ளோட்வேர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைடா. இருக்கு பார்த்தியா எவ்வளோ கேம் இருக்குன்னு கீழே பார். டைல் பண்ணா வாங்கிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நிஜமாக பண்ணுறது நல்லது, அவ்வளோதான். டிவைஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வியூங் ஆங்கிள்லாம் சூப்பராக இருக்குடா. இந்த பர்பிள்லாம் போட்டால் பயங்கரமாக மாறும், தெரியும்ல? ஓகே, எல்லாம் மாறிட்டாங்க. போடுங்க. ஆனால் அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குடா. அப்படியே அப்படியே வந்துடும் அப்படியே. ஓகே, பரவாயில்லைங்க. நல்ல கர்வ் மாதிரி இருக்கு. சும்மா மொக்கையாக கொடுக்காம நல்ல கர்வாக தான் இருக்கு. ஏன்னா எனக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த கர்வ்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது வந்து வியூங் ஆங்கிள் ஆஸ்பெக்டில் போகிறேன். ஏங்க நான் எங்கே உட்காந்துருக்கேன், கார்னரில் உட்காந்துருக்கேன், எனக்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இங்கே யூடியூப்பில் நம்ம செக் பண்ணும்போது இதில் வந்து HDR அப்படிங்கிறது காட்டல.
நீ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 1080p 60 fps அதில் தான் ப்ளே ஆகுது. ஸோ ப்ளேபேக் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. 4K ப்ளேபேக் வந்து நல்லா தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் திணறும்ல இதுக்கெல்லாம். சட்டராகவும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. சவுண்டு கேட்போம், டோல் ஸ்பீக்கர் வேற. என்னங்க 200 300 300 வால்யூம் பூஸ்ட். பிளாக் நல்லா டீப்பாக இருக்குல்ல. அது அமலடு. பேஸ் எப்படி? இதான் 100. ஓகே, 100% வால்யூமே நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. ஓகேயா? ஆனால் வால்யூம் பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னவோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூஸ்ட்லாம் பண்ணல, 150% கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பேர் மட்டும் 300 200லாம் வச்சிருக்காங்க. சரியா? இதில் 100ன்னு நம்ம பார்க்கறது என்ன கேட்டால் ஒரு 85% வால்யூம் தான் 100. ஆக்சுவல் 100 தான் 300ன்னு வருதோ அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக வந்து டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எப்பயுமே டிஃபால்ட்டாக நம்ம பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரெட்மி நோட் 15 47 ஜிபிக்கு இப்போதைக்கு இதில் டேட்டா இருக்குன்னு வந்திருக்கா. ஓகே, டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது மெமரி எக்ஸ்பென்ஷனில் ஒரு 4GB, ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3, அப்புறம் HyperOS 2.2, ஓகே, ஆண்ட்ராய்ட் 15, 4+2, அதான் 4 years ஆஃப் மேஜர் அப்டேட், 6 years செக்யூரிட்டி பேட்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு போல்டு மூவ் தான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் 2.2ன்றதுக்கு பதில் பெட்டர் நீங்கள் 3ன்னு கொடுத்துட்டு 3 years மேஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் யாரும் தப்பா எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இப்போ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் வந்து உனக்கு நார்மலாக இங்கே ஒரு ஃப்ரண்ட் கேமரா வேலை செஞ்சிட்ருக்கு. ஃபோட்டோஸ் இதுதான் அந்த இன்சென்சார் ஜூமுக்காக ஷார்ட் கட் வச்சிருக்காங்க. ஓ 3x 3x வந்து இன்சென்சார் ஜூம் இருக்குன்னு சொன்னல, 108 MP கேமரா. ஸோ அதனால நீ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியரில் 4K இருக்கு இல்லையா, 4K வந்துருச்சா. 0.6 அல்ட்ரா வைடு. ஆமாம், அல்ட்ரா வைடு. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஒரு 20 MP கேமரா. ஸோ அதுலேயும் போர்ட்ரேட் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ வீடியோ போனோம்னா வீடியோவில் போயிட்டு ஃபில்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு போகும்போது ரியரில் வந்து ஃபுல் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இல்லையா, நல்ல ஹை ரெசல்யூஷன். ஆமாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உண்டு. பேக் கேம் 4K சப்போர்ட், அதை காட்டுங்க. பேக்கில் வீடியோ வந்து 4K எடுக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்லலாம் 4K கிடையாது, 1080p. ஓகேயா? அப்புறம் மீதி மோட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்லோ மோஷன், டாக்குமெண்ட், டைமில் பேனோரமா. ஸோ அது மொத்தம் வந்து ப்ரோ மோட் ஆப்ஷனும் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் இந்த 108 MP கேமரா இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதில் 3xலாம் போனீங்கன்னா நேச்சுரல் டெப்த் கிரியேட் ஆகும். நார்மலாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸே லுக்கு நல்லாயிருக்கும். தனியாக நீங்கள் போர்ட்ரேட் மோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, அதுலேயும் 2x வரைக்கும் போகலாம். ஏன்னா பிரைமரி சென்சார் இஸ் வெல் கேப்பபிள். 1x 2x கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ பியூட்டி மோட்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. அண்ட் எப்பயும் மாதிரி உங்களுக்கு ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ்னால் எந்த விதத்துலன்னா இப்போ இந்த வாட்டர் மார்க் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேனிங்கு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், பேனோரமா இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் சாம்பிள்ஸ் இருக்குது. எப்படியும் சாம்பிள் அட்டாச் பண்ணுவோம், நீங்களே பாருங்கள். ஓகே, ரைட்டு. ஸோ ஓவராலாக நம்ம டிவைஸை வந்து பல ஆங்கிள்களில் பல விஷயங்களில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் ஒன்று உறுதிங்க, நான் இப்பயே சொல்கிறேன், இது வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக்காவோ ஒரு செகண்டரி டிவைஸு ப்ளஸ் லுக் ஆஸ்பெக்டில் யோசிச்சு இந்த மாதிரியான ஆளுங்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். லுக்கெல்லாம் சமத்தரம். ஆனால் 6 Gen 3 அப்படின்னு வரும்போது 7 Gen 3 அளவுக்கு இல்லைன்றது யதார்த்தம் தான். அதே சமயம் 7 Gen 3 ஃபோன் இப்போ என்ன இருக்குது, 20,000 கீழே 6 Gen 4ஆவது இருக்குது. ஆமாம், ஓகேயா? ஸோ அதனால் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யாராவது யோசிச்சிங்கன்னா, நான் இப்போ வந்து பிட்வீன் ஆப்ஸ்லாம் வேகமாக ட்ராவல் பண்ணுவேன் ப்ரோ, அப்படியே ஒரு 4 ஆப் கிட்ட டக்குன்னு போயிட்டு வருவேன்னா அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஹிக்கப் இருக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படியும் ஃபுல் டைம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சிம் கார்டெலாம் போட்டு கால்ஸ் பேசுகிறது மற்றும் ஏதாவது 1-2 கேம்லாம் விளையாடும்போது எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரிவ்யூவில் சொல்கிறோம். ரெட்மி நோட் 14 ப்ரோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இல்லை, அந்த ஃபோன் தான். அது உள்ள 6 Gen 3 போட்டு கேமரா மாற்றி வச்சுருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதான் டிவைஸுங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 20,000 ரூபாய்க்கு ஒரு சில ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அந்த ஃபீல் அது டெலிவர் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக டெலிவர் பண்ணிச்சு. ஆனால் இப்போது இந்த ப்ரைஸ் ஃபைனலாக என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆமாம். ஸோ ரிவ்யூவில் சந்திப்போம். ட்விஸ்ட்டு தான்.
பாய். வரட்டா